போதும் களத்தில் இறங்கிய மக்கள். இஸ்ரேல் உடனான போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஹமாஸ் அதிகாரத்தில் இருந்து வெளியேற கோரிய மக்கள் வீதிகள் இறங்கினாங்க. வடக்கு காசாவில் நடந்த இந்த போராட்டங்கள் இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்திய மறுநாள் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடங்குது. இதனால பெய்ட் லாஹியாவின் இந்த தாக்குதல் பெய்ட் லாஹியா நகரினுடைய பெரும் பகுதி மக்களை வெளியேற்ற இஸ்ரேலிய அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. இதனால் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான கோபம் ஏற்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாகிய சுமார் 2 மாதத்துக்கு பிறகு காசாவில் இராணுவ தாக்குதல்களை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கினாங்க. போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை ஹமாஸ் நிராகரித்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டினாங்க. இதுக்கு பதிலளித்த ஹமாஸ் ஜனவரி மாதம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அசல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கடைபிடிக்க தவறியதாக குற்றம் சாட்டினாங்க. கடந்த மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு வான்வழி தாக்குதல்களுடன் இஸ்ரேல் மீண்டும் அதனுடைய இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதிலிருந்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதோடு ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்காங்க. இஸ்ரேல் காசா போர் தொடங்கியதிலிருந்து காசாவின் ஹமாஸுக்கு எதிரான வெளிப்படையான விமர்சனம் தெருக்கள்லையும் இணையதளத்திலும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஹமாஸுக்கு இன்னும் தீவிரமான ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஹமாஸுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக அளவிடுறது கடினம்தான். நிறைய ஆதரவு ஹமாஸுக்கும் இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஹமாஸுக்கு. அதே இடத்துல போர் தொடங்கிறதுக்கு முன்பே ஹமாஸுக்கு எதிர்ப்பு இருந்து வந்துச்சு. ஆனால் பழிவாங்கும் பயத்தினுடைய காரணமாக அவங்க வெளிப்படையான எதிர்வினையை ஆற்றாமல் அமைதியாக இருந்தாங்க. ஹமாஸுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. எதிர்ப்பு தெரிவிக்கவங்களும் அமைதியாக தான் இருந்தாங்க. காசாவை சேர்ந்த முகமது அல் நஜார் அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு. என்னென்னா, ஹமாஸ் உண்மையில் எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த பகுதி சேர்ந்த சில பேர் தான் சொல்கிறாங்க எதை நம்பி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க மக்களுடைய உயிரை நம்பி அதன் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை பந்தயம் கட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இங்கே மக்கள் தான் பணைய கைதிகளாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி சேர்ந்தவங்களே கருத்துக்களை சொல்கிறாங்க. ஹமாஸ் கூட எங்களை வெறும் உயிர்களாக தான் பார்க்குறாங்க, ஹமாஸ் அதிகாரத்தை விட்டு விலகணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்லதாக கூட செய்திகளை வெளியாகிட்டு இருக்கு. எங்களுடைய காயங்களுக்கு நாங்களே தான் மருந்து போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க. ஹமாஸை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, மக்களுக்கு வலிமிகுந்த நிலையில் கதறி அழுறதுக்கான உரிமை இருக்குது. அதாவது அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ ஹமாஸை எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த போராட்டக்காரர்கள் சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. ஏதோ பிளான் பண்ணி யாரோ திட்டமிட்டு அந்த போராட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு ஹமாஸ்லேருந்து குற்றம் சாட்டுறாங்க. அதோட ஏன் காசாவினுடைய மேற்கு கரையில் போராட்டம் நடத்தலை அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாரு. காசாவில் இருக்கக்கூடிய மனிதாபிமான சூழ்நிலையே இஸ்ரேல் மீது வைக்கப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியதன் மூலமாக இஸ்ரேல் போர் தொடங்கியது. இஸ்ரேல் அந்த போர் அப்படிங்கிறது தொடங்கிச்சு. இதில் சுமார் 1200 பேர் அப்போ கொல்லப்பட்டாங்க. அவங்களில் நிறைய பேர் பொதுமக்கள் தான். அப்புறம் 251 பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. இது தொடக்கம், அதுதான் அந்த போருக்கு தொடக்கமாக இருந்தது. இதற்கு பதிலடியாக ஹமாஸை அழிப்பதற்காக இஸ்ரேல் காசாவில் இராணுவ தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கினாங்க. இதில் 50,000த்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் தெரிவிக்குது அதிகாரப்பூர்வமாக. காசாவினுடைய 21 லட்சம் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் இடம்பெயர்ந்திருக்காங்க. வேறு இடத்துக்கு போயிட்டாங்க பயந்துட்டு. அவங்களில் பலர் பலமுறை இடம்பெயர்ந்திருக்காங்க. காசாவில் சுமார் 70% கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லாமே அப்படியே சரிஞ்சு போய் கிடக்குது. சுகாதார பாதுகாப்பு, தண்ணீர் வசதி, அப்புறம் சுகாதார அமைப்புகள் எல்லாமே சீர்குலைஞ்சு போய் கிடக்கு. எதுவுமே அங்கே கிடையாது. தண்ணி, எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் வசதிகளும் கிடையாது. அதோட சாப்பாடு, எரிபொருள், மருந்து, அப்புறம் தங்குற இடங்களுக்கான தட்டுப்பாடு எல்லாமே அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இப்படி அந்த பகுதியே ஒரு மிகப்பெரிய ரணகலமாக மாறி இருக்கு. இப்போ வேறு வழியில்லாமல் மக்களே இறங்கி போராட்டம் நடத்த தொடங்கியிருக்காங்க. யார் எங்கே போராட்டம் நடத்தினாலும் என்ன, கடைசியில் பாதிக்கப்பட்டது என்னமோ அப்பாவி பொதுமக்கள் தான். அப்போது உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அச்சுறுத்தல்களும் போராட்டங்களும், அனைத்து அச்சுறுத்தல்கள் மற்றும் போர்கள், 2 நாடுகளிடையான போர்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும். அமைதி, சமாதானம் அப்படிங்கிறது தான்
உலகம் முழுக்க பரவ வேண்டும். அது அப்போ தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.